Hi friends, வணக்கம் and welcome to ரெசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. பாம்பே அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. நம்ம சில்லி பொரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாவு தான். பைண்டிங்காக யூஸ் பண்ணுவோம் அதேதான். ஒரு கப் அளவுக்கு சலிச்சிட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்ல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பையும் ஒட்டுக்கா ஊத்தாம ஒரு கப்பு போட்டு கட்டி எல்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு போட்டு நல்லா லூஸா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த கப்ல மாவு எடுக்கிறீங்களோ அதுலயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையும் எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். நான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை தான் எடுக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாம. ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வீட்டில் காய்ச்சுற நெய் தான். எப்படி செய்யறதுங்கிற ரெசிபி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நான் முந்திரி பருப்பு நல்லா 4 உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊத்திக்கலாம். பாம்பே அல்வாக்கு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் தான். ரொம்ப சிம்பிள், ஈஸி. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். டக்குன்னு சுலபமா வந்துடும். அல்வா செய்யறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ஈஸி, சிம்பிளாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்ச தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும். சீக்கிரமா திக் ஆயிடும். இதனோட கன்சிஸ்டன்சியே திக் ஆக்குறது தான். பாருங்க, நம்ம ஊத்துனோடனே நல்லா இதாயிடுச்சு. தண்ணிலாம் இஞ்சிருச்சு பாருங்க. கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக் ஆயிடுச்சு. நான் 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சி யூஸ் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா நீங்க இன்னொரு கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் 2 கப் ஆட் பண்ணிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டா இருக்கும். அல்வானாலே கொஞ்சம் இனிப்பா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நல்லா 2 கப் யூஸ் பண்ணிருக்கேன். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா லூஸ் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப்பு சர்க்கரையும் ஒரே டைம்ல போடாம ஒரு கப்பா பிரிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் குக் ஆகுறதுக்கும் டைம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா இது பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு கப்பு சர்க்கரையும் போட்டு நல்லா லூஸ் ஆயிடும். அதே மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, 2 கப்பு சர்க்கரையும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா இலக்கம் கொடுத்துருக்கு. இந்த டைம்ல நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டொமேட்டோ ரெட் இருக்குல்ல அதான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேக்கர்ஸ் பிராண்ட் இருக்குல்ல அதோட தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லா ஷாப்லயும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வீட்டில் இருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கேசரி பவுடர் வச்சிருப்பீங்களா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் கம்மியா இருக்குன்னு நான் இன்னொரு 2 டிராப் விட்டேன். அதனால நல்ல கலர் வந்துடுச்சு. அல்வாவை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய முந்திரி பருப்பு, நட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடியே போட்டுட்டேன். சர்க்கரையெல்லாம் பாருங்க நல்லா இழுத்துருச்சு பாகு. இந்த டைம்ல கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கைவிடாம கிளறி விட்டுக்கலாம். அல்வாவை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா கிளறி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். கைவிடாம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதனோட பதமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் கைவிடாம அதே மாதிரி லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணணும். நல்லா பெரட்டி எடுக்கும்போது பாத்திரத்துல ஒட்டாம வரணும். அதுதாங்க பதம். ஒரே மாதிரியே கிளறிக்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி கோதுமை அல்வா நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், பாதாம் அல்வாலாம் போட்டிருக்கேன். செக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸ்வீட் ரெசிபிஸ்ங்கிற பிளேலிஸ்டுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸா இருக்கும், கிளறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நல்லா கைவிடாம கிளறி விட்டுக்கலாம்.
நல்லா கிளறி இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. அல்வா செய்யறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். அரை மணி நேரம் சாலிடா ஆகுங்க. லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணணும். கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க கலரு. உங்களுக்கு தெரியுதா அந்த கன்சிஸ்டன்சி? ஒன்னோட ஒன்று ஒட்டி வருது. இப்போதான் லைட்டாக பாத்திரத்தில் பிடிக்காத மாதிரி வருது. இதே மாதிரி எல்லா பக்கமும் வரணும். நம்ம கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ நெய் ஊற்றுறமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நெய் வந்து குட் ஃபேட் தான். நெய் பிடிக்காது, இந்த ஃப்ளேவரே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் பாதி நெய் பாதி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் 1/4 கப்பு எண்ணெய் 1/4 கப்பு நெய் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும்? 20 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. உங்களுக்கு தெரியுதா கன்சிஸ்டன்சி? இதுதானே கரெக்டான கன்சிஸ்டன்சி. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கிறிஸ்மஸ்க்கு அல்வா செஞ்சு பாருங்க. பாம்பே அல்வா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. யார் வேணாலும் செய்யலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபியில் இதுவும் ஒன்று. 30 மினிட்ஸில் அல்வா செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள் அல்வா நல்லா குக் ஆகிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிடலாம். எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக கை போட்டு நல்லா கிளறினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டேன். 1 கப்பு மாவுக்கு 25 மினிட்ஸ் நம்ம பண்ணணுமா இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சின்ன கப் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே போல் 2 கப் அளவுக்கு தண்ணி. அவ்வளோதாங்க அளவு. கிரீஸ் பண்ண பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருக்க அல்வா போட்டுக்கலாம். அல்வா வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறப்ப அப்படியே செட் ஆகிடும். பார்க்கவே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கார்ன்ஃப்ளவர்னே யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 ஹவர் போல் நல்லா ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக பீஸ் வராது. கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் எப்படி போடுறதுங்கிறதே நம்ம கிட்ட காட்டுறேன். இது வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாங்க. ஒரு பவுலில் போட்டு அந்த பவுலுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் கூட போட்டு சாப்பிட்லாம். பட் நான் வந்து பீஸ் போட்டால் பிடிக்குங்கிறனால நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு செய்ய போகிறேன். இது வந்து நல்லா 1 ஹவர் ஆச்சு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்கு. சூடாக இருக்கும் போது நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா கத்தியிலே எல்லாமே ஒட்டிக்கும். அதனால சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கத்தியில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி அழகாக பீஸ் போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பிளேட்டில் நெய் போட்டு தானே கிரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஈஸியாக வந்துடும். நெய் போடாமல் அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எடுக்கிறது. பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போடுறதுக்கு அழகா வருது. கடைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பீஸ் போட்டு தான் செய்வாங்க. அதே போல் நானும் செஞ்சு பார்த்தேன். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆற வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டும் செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அழகாக பீஸ் வருது. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நெய் மட்டுமே போடாமல் எண்ணெயும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து நெய்யில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் ஆட் பண்ணிக்கலாம்.
அல்வா கிளறும் போது நீங்கள் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஏலக்காய் தூள் போட்டேங்க, சொல்ல மறந்துட்டேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பீஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு அசத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.